4 ஆண்டுகளில் 20,088 மருத்துவ இடங்கள் ஓபிசி மாணவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், முதலமைச்சர் இது சார்ந்து என்னென்ன விவரங்களை வெளியிட்டுள்ளார்? அபிநயா, அகில இந்திய அளவில் அகில இந்திய மருத்துவர் மாணவர் சேர்க்கையில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீடு என்பது கொடுக்கப்படும் என மத்திய அரசு கடந்த ஜூலை 29, 2021 இந்த முடிவு எடுத்திருந்தது. இதற்கு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பல்வேறு அழுத்தங்களை கொடுத்து அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஒரு நாள் என்று திமுகவுடைய மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் வலைப்பக்கத்துல பதிவிட்டிருந்தார். அதை மேற்கோள் காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த 4 ஆண்டுகளில் மொத்தம் 20,088 இடங்கள் என்பது பல குடும்பங்களுடைய பல தலைமுறை கனவு என்று முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். இந்த நாளின் மூலமாக இதுவரை 20,088 மாணவர்கள் இதன் மூலமாக பலன் அடைந்திருப்பதாகவும், குறிப்பாக இந்த இந்திய அளவில் மருத்துவ படிப்புகளில் 4,022 இடங்களும் பல் மருத்துவ படிப்புகளுக்கு 1000 இடங்களும் கிடைக்கப்பட்ட நிலையில கடந்த 4 ஆண்டுகளில மொத்தமாக இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் 20,088 மாணவர்கள் இதன் மூலமாக இடம் கிடைத்து அதன் மூலமாக மாணவர்கள் பயன்பெற்றிருப்பதாக அதிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். எனவே சமூக நீதிக்கான இந்திய அரசியலையும் போராட்டத்தையும் நாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நம் விரல்களை கொண்டே நம் கண்களை குத்தும் வித்தையை அறிந்தவர்களின் சூழ்ச்சியை அரசியலை முறியடிக்க இந்த நாளில் வரலாற்று முக்கியத்துவத்தை உறக்க சொல்வோம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.